தமிழ்நாட்டுல 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. இதுல அதிமுக சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே 3 முறை தமிழ்நாட்டுல பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. இந்த நிலையில இன்னும் 2 நாட்கள்ல மறுபடியும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரம் மேற்கொள்ள வராரு. அதே மாதிரி 18ஆம் தேதி கோவையில் நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்ய இருக்கிறாரு. இந்த பொதுக்கூட்டத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரோட சேர்த்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறாங்க. அதே போல 15ஆம் தேதி சேலத்துல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதாவது நாகர்கோயில்ல மோடி பிரச்சாரம் பண்ற அதே நாள்ல திமுக சார்பில் சேலத்துல அந்த கூட்டம் நடைபெற இருக்குது. இந்த கூட்டத்துல பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு திமுக தலைமை அலுவலகத்திலிருந்து தொடர்ந்து அழைப்பு விடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா ராகுல் காந்தி இன்னமும் இந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்குது. இதே மாதிரி நாகர்கோயில்ல பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்ற அதே தேதியில சேலத்துல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு திமுக சார்பில் திட்டமிடப்பட்டிருக்குது. இந்த பொதுக்கூட்டத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் கலந்துக்கிறனும் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்றது திமுகவினுடைய விருப்பமா இருக்குது. ஆனா திமுக தலைமையிலிருந்து தொடர்ந்து ராகுல் காந்திக்கு அழைப்பு விடப்பட்டாலும் அவர் இந்த எந்த ஒரு அழைப்புக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதே மாதிரி பிரச்சாரத்துல ஈடுபடுறதுக்கும் ராகுல் காந்தி தயாரா இல்லைன்னு சொல்லப்படுது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்னாகிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு இடையில பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அண்மையில கூட புதுச்சேரியில நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் அங்க இருந்தாங்க. ஆனாலும் அப்ப கூட இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாதது அரசியல் காலத்துல மிகப்பெரிய பேசு பொருளா ஆணுச்சு. இந்த நிலையில தான் இந்த பொதுக்கூட்டத்துல எப்படியாவது ராகுல் காந்தியை கலந்துக்க வைக்கணும்னு சொல்லி திமுக தரப்புல முயற்சி செய்யப்படுது. ஆனா ராகுல் காந்தி இன்னமும் அதுக்கு ஒத்து வராம இருக்கிறதாகவும் சொல்றாங்க. கடைசி கட்டமா ராகுல் காந்தியினுடைய நெருங்கிய நண்பரான கமலஹாசன் கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது இந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு திமுக தரப்புல முடிவெடுக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. என்ன நடக்குது? ராகுல் காந்தி சேலத்துல நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறாரா? திமுக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.